ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த ஒரு கலப்பு வருஷமாகவே இருந்திருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார், கேத்து உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்காங்க, சனி 9வது இடத்துலையும், ராகு 10வது இடத்துலையும் இருக்காங்க. 12வது இடத்துல இருக்க குரு 2024 மிதுன ராசிக்கு வீண் விரயங்களை கொடுத்துருப்பாரு. அதாவது வீண் செலவுகள், தேவையில்லாமல் செலவு ஏற்படுறது, திடீர்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறது, திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகி ஒரு 10,000 செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை, ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அதுக்கு செலவு பண்ணுற சூழ்நிலை, உடல்நிலை திடீர்னு மோசமாகி ஹாஸ்பிட்டல் போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்கள் கை காசை போட்டு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை, வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் கெட்ட பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கெட்ட பலன்களே கொடுத்துருப்பாரு 2024. ஒரு சில சுப விரயங்களும் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா குரு நிலைத்த வீடான ரிஷபத்தில் இருக்கார், ஒரு சுப வீட்டில் இருக்கார், சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அதனால் சுப விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் 2024. பட் என்ன தான் இருந்தாலும் 12ல் இருக்க குரு காசை சேர்க்க விட்டுருக்க மாட்டார். காசு உங்கள்கிட்ட தங்கியிருக்காது 2024. ராசிக்கு 4வது இடத்துல இருக்க கேத்து உங்கள் அம்மாவோட ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருப்பார். அம்மாவோட சண்டை, இல்லைன்னா உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பலன்களை ஏற்படுத்தியிருப்பார். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு லவ் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு 4வது இடத்துல இருக்க கேத்து. உங்கள் டொமஸ்டிக் ஹாப்பினஸ் கொஞ்சம் கெட்டிருக்கும். 4வது இடத்துல இருக்க கேது அதை கொடுத்துருப்பாரு. வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு சூழல், வெளியில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வீட்டிலே இருந்திருந்தால் ஒரு மாதிரி எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குப்பா வீட்டில் இருந்தால் அப்படின்னு ஒரு மாதிரியான ஃபீல். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மிதுன ராசிக்காரங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க போன வருஷம். ஏன்னா 4வது இடத்துல இருக்க கேது எப்போவுமே உங்களை வேலையிலே உட்கார வச்சுருந்து ஸ்ட்ரெஸ்டாகவே ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு. 9வது இடத்துல இருக்க சனி உங்கள் தந்தையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருப்பார். உங்கள் அப்பாவோட சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, இல்லைனா சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க. பேசுகிறதே இல்லைப்பா அப்பாவோட. அப்பா வந்துட்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க, பையன் வந்துட்டு பேசுகிறதே இல்லை, 6 மாதம் ஆகுது அப்படின்னு ஒரு சில சிச்சுவேஷன் வீட்டில். அப்பாவோட சண்டை இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அம்மா அப்பா 2 பேரோடமே ஒரு நல்ல சிங்கில் இருந்திருக்க மாட்டீங்க. 2 பேரோடையுமே கருத்து வேறுபாடு, சண்டை, பேசாமல் இருக்கிறது, இது எல்லாமே 2024 நடந்திருக்கும். 10வது இடத்துல இருக்க ராகு இடமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அங்கே பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் ஒத்து போயிருக்காது, இல்லைனா கூட வேலை செய்கிறவங்களோட உங்களுக்கு சண்டையாக இருக்கும். சரி வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே ட்ரை பண்ணி வேறு வேலைக்கு மாறியிருப்பீங்க. வேறு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலைக்கு மாறி இருப்பீங்க. அங்கேயும் உங்களுக்கு உயர் அதிகாரி உங்கள் மேனேஜரோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட உங்களுக்கு ஒத்து போயிருக்காது, அதனால் வேலை மாறி இருப்பீங்க, சம்பளம் உயர்ந்திருக்கும், அது பாசிட்டிவ். பட் புது வேலையிலையுமே மேனேஜர் செட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ 2024 ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட்ஸ். வீட்டில் ஹாப்பினஸ் இல்லை, பட் ஆனால் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நல்ல சம்பளம், வேலையில் ஸ்மூத்தாக போகுது. பட் அங்கேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. பட் அப்பா அம்மாவோட சுத்தமாக செட் ஆகலை, கருத்து வேறுபாடு, சண்டை, பேசுகிறதே இல்லை, வீட்டில் பேசி 6 மாதம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மிதுன ராசிக்கு 2024 கடந்திருக்கும். ஸோ 2025 எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு? 2025 குரு உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு. கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துக்கும், ராகு 9வது இடத்துக்கும், சனி பகவான் 10வது இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் ராசியிலே பயிற்சி ஆகிறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவார். நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுவார். 3வது இடத்துக்கு கேது டிரான்சிட் ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு தைரியம் அதிகமாக வரும், எஃபர்ட்ஸ் நிறையா போடுவீங்க வேலையில். 12 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க, இவ்வளோ நாள் 9 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வேலை பார்த்துருப்பீங்க. திடீர்னு எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வந்ததுன்னே தெரியாது, 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த கீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைபர் செக்யூரிட்டி, டெவலப்பர், டெவாப்ஸ், இந்த மாதிரி மூளையை யூஸ் பண்ணி செய்கிற வேலைகள், இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஒரு சுமாரான டிரான்சிட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே
ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தருவாங்க. ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டாங்க, இல்லைன்னா அதிக சம்பளம் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க. ஸோ வேலை ஆட்களால் ஒரு சில மனஸ்தாபம் பிரச்சனைகள்லாம் உண்டு. ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வேலையாட்களால் பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அதை உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். அவங்கள நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க ஒரு 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 வாரத்தில் ஒரு நாள் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னாலும் கண்டுக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும். வேலை செய்கிறவங்களுக்கும் உங்கள் பாஸ், அதாவது உங்கள் மேனேஜரோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் பாஸ் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. இமீடியட்டாக ரிசைன் பண்ணுறது, இல்லைன்னா பேப்பர் போடுறது, இல்லை அவரை வந்துட்டு பின்னாடி பேசுறது, இல்லை அவரே எதிர்த்து பேசுறது, உங்கள் மேனேஜரை எதிர்த்து பேசுறது, இதை பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணாதீங்க. டான்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. பட் அவர் குருவோட வீட்டுக்கு தான் பயிற்சி ஆகிறாரு, மீனராசிக்கு தான் பயிற்சி ஆகிறாரு. ஸோ எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ராகு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எகெயின் இந்த வருஷமும் உங்கள் அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் தொடரும். ஏன்னா சனி 10க்கு போயிட்டு ராகு 9க்கு வராரு. ஸோ போன வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ உங்கள் அப்பாவோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் மேனேஜரோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா வேலையில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர், வீண் அலைச்சல், இடமாற்றம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவ்வளோதாங்க, மிதுன ராசிக்கு 2025 ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15% தான் நீங்கள் நம்பணும். உங்களுக்கு போயிட்டுருக்க தசாபுக்தி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் டிரான்சிட்டை கன்சிடர் பண்ணவே வேணாம். ஸோ டிரான்சிட்டை ஒரு 10 to 15% எடுத்துக்கோங்க. சொல்லியிருக்க விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.